ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோன் சாரியை எப்படி ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃப்ளஃபி ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருப்பேன். அண்ட் அந்த வீடியோக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. லைக் 2 lakhs வியூஸ் போயிருக்காது. ஃபர்ஸ்ட் அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அந்த வீடியோவில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டோன் சாரீஸ் வந்து எப்படி அயன் பண்ணுறதுன்றது. ஸோ அதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸு, இது எதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால இப்போ ஹீட் நீங்கள் டைரெக்டாக வைக்கும்போது ஸ்டோன் எல்லாம் உறிஞ்சு வந்துடுமா அப்படின்ற டவுட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன கேட்டிங்கன்னா, அயன் பாக்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் நிறைய விழுகுது இந்த ஸ்டோன் சாரி அயன் பண்ணுறதுனால, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக ஸ்டோன் சாரீஸ்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ பின்னே வந்து இறங்குறது கஷ்டமாக இருக்கும். இல்லை அயன் பண்ணும்போது கிளிப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிளிப் பண்ண முடியாது. இப்படி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு உங்களுக்காக வந்து நான் இந்த ஹெவி ஸ்டோன் ஒர்க் சாரீ கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்கும், ஸ்டோன் ஒர்க்ஸும் இருக்குது. நல்ல ஹெவியான சாரீ. ஸோ இதில் தான் வந்து இப்போ நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து முந்தானி வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சாரீ நல்ல ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் ப்ளீட் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையும் வெயிட்டாக இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த ஈக்குவல் சைஸ் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இது வரைக்கும் என் சேனலில் சொல்லாத ஒரு புது டிப் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ளீட்ஸும் பர்ஃபெக்டாக ஈக்குவலாக வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ காமிக்கிறேன். அண்ட் இன்னும் நான் முக்கியமாக என்ன சொல்வேன்னா, இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்டர் நல்லா ப்ராடாக இருக்குன்னா, நீங்கள் யூஸ்வலாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி சாரீஸ்க்கு பார்டர் என்ன சைஸோ அதே சைஸ் போகிறது வந்து நல்லது. ஏன்னா பார்க்க வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்னோடய பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch வரும். நான் அதே சைஸ்க்கு ப்ளீட் எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்டர் வந்து கவர் ஆகிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, யூஸ்வல் எப்படி ப்ளீட் வைப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மீதி ப்ளீட் எல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். ஸோ என்னோடய ப்ளீட்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அன்ஈவனாக இருக்குது. இப்போ இந்த ப்ளீட் வந்து சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குது. அண்ட் அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்க ப்ளீட் பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாக போகுது. ஸோ ரொம்ப அன்ஈவனாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம அழகாக எல்லா ப்ளீட்டும் ஈவனாக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலேருந்து ஒரு 12 inchக்கு வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் நம்ம வச்ச ப்ளீட்ஸை இந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ளீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேபிளில் இதை போட்டுட்டு இங்கே வந்து நான் கிளிப் பண்ண போகிறேன் கீழே. எப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம், டாப் போர்ஷனை அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிட்டு கிளிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். பட் இது அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து கிளிப் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடியில் கிளிப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் இங்கே 2 சைடு கிளிப் பண்ணிட்டேன் டைட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் பார்டர் இருக்குல்லையா, அதை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் ப்ளீட் எவ்வளோ வேணுன்றதை நான் இப்போ டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக செகண்ட் ப்ளீட் இந்த இது இருந்தால் போதும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கும் செகண்ட் ப்ளீட்டுக்கும் ஒரு 1 inch கேப் விட்டுருக்கேன். ஸோ செகண்ட் ப்ளீட் இவ்வளோ தூரம் இருக்குது. இனிமேல் வர எல்லா ப்ளீட்ஸும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக நான் இங்கே வரும்போது இதை எண்ட் பண்ணிடுறேன், இங்கே போகும்போது இங்கேருந்து எண்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா ப்ளீட்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணுறோம். ஹெவி சாரீஸ்னால நம்ம அழகாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரே மோஷன் தான். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட என்னோடய கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா ப்ளீட்டும் வந்து ஈக்குவல் சைஸில் வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாக இருக்கும். லாஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் பரவாயில்ல. பட் மற்ற எல்லா ப்ளீட்ஸும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இப்போ கீழே இருக்க கிளிப்ஸ்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அரேஞ்ச் பண்ணதை வந்து நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ நான் பின் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்கும், பின் இறங்குறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது, இங்கே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின் பண்ணதே தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து கிளிப் பண்ணணும். இது ரொம்ப ஹெவியாக இருக்குது.
ஸோ இப்போ நான் கிளிப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே போக மாட்டுது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி குண்டூசி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குண்டூசியாக நான் இந்த மாதிரி இறக்க போகிறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பல்லு ப்ளீட் எடுக்க போகிறோம். நான் இப்போ இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு கிளிப் பின் பண்ணனால உங்கள் சாரியோட ஹெவினஸ் பொறுத்து நீங்கள் இன்னும் நிறைய பின் குத்துனாலும் குத்திக்கலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் குத்திக்கலாம். இதை வந்து இழுக்கும் போது வரக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்டர் எடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ப்ளீட் வந்து கீழே எவ்வளோ தூரம் இருக்குன்றது நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ தட் நம்ம அழகாக கரெக்டாக ஒரே சைஸில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னோடய ரைட் சைட் ஹேண்டால் இந்த பக்கம் பண்ணுறேன், இதை வந்து என் லெஃப்ட் சைட் ஹேண்டால் பண்ணுறேன். ஸோ இப்படி மாறி மாறி எல்லா ப்ளீட்டும் நம்ம எடுக்க போகிறோம். நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பாட்டும் என்ன பண்ணுறோன்னா, ப்ளீட் எடுக்கிறோம். ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் இப்படி இன்சைடில் பின் பண்ணுறோம். பின் பண்ணதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணுறதுக்கு வந்து 2 விதம் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒயிட்டாக பிளெயின் காட்டன் கர்ச்சீஃப் ஆர் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எந்த விதமான கலரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி தான் அவைலபிள் இருந்துச்சு, அதனால நான் எடுத்திருக்கேன். மற்றபடி நீங்கள் பிளெயின் ஒயிட் எடுக்கிறது நல்லது. நம்ம அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணாமல் இங்கே வச்சு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் வரும். ஸோ அந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன், திருப்பி இங்கே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட்ஸும் நல்லா ப்ரெஸ்டாக ஆகிடும். அண்ட் உங்களுக்கும் வந்து ஓவர் ஹீட்டில் ஸ்டோன்ஸ்லாம் வெளியே வந்துடும், அந்த மாதிரி பயம் எதுவுமே வேண்டாம். பட் நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன், நான் டேரெக்டாகவே பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே மோஸ்ட்டாக டிஸ்டர்ப் ஆகாது. அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்ல ப்ரெஸ்ஸும் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அயன் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே வந்து பல்லு பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் பின்னும் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து வெளியே எதுவுமே தெரியாது. ஸோ அழகான ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். அண்ட் ஸ்டோன்ஸும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங், ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் முக்கியமாக 1-on-1 செஷன் தான். ஸோ இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு எப்படி தேவைன்ற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் பொறுமையாக எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் முடிக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த கார்னரோட வந்து நம்மளோட பல்லு ப்ளீட் வந்து முடியுது. ஸோ அந்த எண்டை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்மளோட ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா ஒன்று ஒன்றா இப்படி நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறேன். அது அப்படியே வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அப்படியே அயன் பண்ண போகிறேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக ஃப்ளாட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி இங்கே கை வச்சுட்டு இதை அப்படியே இழுத்துட்டு போய் இந்த கார்னரில் விட்டுற போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். இதை வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணனால அந்த லைன்ஸ் அப்படியே வரும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சா போதும். இப்போ அதை அப்படியே அயன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் சென்டர் ப்ளீட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கணும். ஸோ இவ்வளோ கேப் இருந்தால் போதும், ரொம்ப கம்மி கேப்ஸ் தான் விட்டுருக்கேன். இப்படி ஒரு ப்ளீட்டாக நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு பின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு வந்து இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதான் நான் பண்ணுறேன். இங்கே ஒரு பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போது இங்கே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம சைடில் எடுத்து கீழே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் இது வந்து கீழே வச்சிட்றேன். இப்போது இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக அயன் பண்ண போகிறேன்.
ஸோ நம்ம மேலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் பின் பண்ணோம் இல்லையா, அங்கே அப்படியே நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் அயன் பண்ண ஏரியா வரைக்கும் லைட்டாக பின்னாடி இழுத்துட்டு கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம கீழே வந்து ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வைக்கிறேன், பக்கத்தில் வந்து இந்த ப்ளீட் வைக்கிறேன். அவ்வளோதான். ஓரளவுக்கு ஈக்குவல் கேப்பாக வச்சுட்டு நீங்கள் தள்ளி தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளீட்ஸ் வந்துடும். இப்போ இது வந்து இப்படி வருது இல்லையா, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பின் வச்சு இங்கே குத்திடுவேன். ஸோ தட் இது வந்து விழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை நான் எதாவது கரெக்ட் பண்ணணுன்னா பண்ணிப்பேன். ஸோ அழகாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்பில் அயன் பண்ண போகிறேன். அதாவது ப்ளீட்ஸ் அந்த ஃப்ளஃபியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில், அது மேலே வந்து வச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே இப்படி இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மேலே போட்டுட்டு ப்ளீட்ஸோட உள் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அதையும் அயன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து அழகாக ஃப்ளஃபி ப்ளீட்டிங் ஸ்டோன் சாரியில் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ணுறது, ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் கூட நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டோன் சாரிக்கு எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சாரி ட்ரேப்பிங் டிப்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய போட்டிருக்கேன். சாரி ட்ரேப்பிங்னு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் நான் பண்ணதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டோன் சாரி எப்படி ப்ரீப்ளீட் பண்ணோன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீப்ளீட் பண்ண இந்த ஸ்டோன் சாரியை எப்படி வியர் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அண்ட் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸ்டோன் சாரீஸ் ஹெவியாக இருந்தால் ப்ளவுஸில் எப்படி பின் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.